பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வலக்கது ஃபதன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சோதித்தோம். வல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதன், அவருடைய அரியாசனத்திலே சடலத்தை நாம் போட்டோம். சும்மா நாம், பிறகு அவர் நம் பக்கமாகவே அவர் திரும்பினார். கால ரப்பி இக்ஃபிர்லி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என் இறைவா என்னை மன்னிப்பாயாக. வஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் யாருக்குமே தராத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ தருவாயாக. இன்னக்க அன்தல் வஹாப், நிச்சயமாக நீ பெரிய கொடையாளியாக இருக்கிறாய் என்பதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். எனவே நாம் ஃபஸஹர்னா லஹு, காற்றை அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரீ பி அம்ரிஹி ருஹான் ஹைஸு அஸாப், அவர் நாடிய இடங்களுக்கெல்லாம் இலகுவாக அவருடைய கட்டளையின்படி அவரை சுமந்து கொண்டு சென்றது அந்த காற்று. ஷயாத்தீன குல்ல பன்னாயின் வகவாஸ், மேலும் கட்டம் கட்டக்கூடிய ஷைத்தான்களையும் முத்துக்குளிக்கும் ஷைத்தான்களையும் வாஹரீன முகர்ரனீன ஃபில் அஸ்பாத், சங்கிலிகளிலே விலங்கிடப்பட்ட வேறு பலரையும் அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். ஹாதா தாவுனா, இது நம்முடைய கொடை. சொன்னும், அவர் நாடினால் அதை தடுத்து வைத்துக் கொள்ளலாம். அவாம்சிக், அல்லது அதை அவர் நாடினால் அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம். ஃபம்னுன், அவர் நாடினால் அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம். அவாம்சிக், நாடினால் தடுத்து வைத்துக் கொள்ளலாம். பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கு இல்லாத நிலையிலே. வைன்னலஹு இந்தனா லசுல்ஃபா, நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்திலே நெருங்கிய அந்தஸ்தும் இருக்கிறது. ஒரு ஹுஸ்ன மஹாப், அழகான இருப்பிடமும் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்ததை பற்றியும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த நியமத்துகளை பற்றியும் அல்லாஹ் இதிலே பேசி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா நியமத்துகள் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையான சோதனை தான். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அல்லாஹ் பார்ப்பான். அதை தான் அல்லாஹ் இதில் அல்லாஹ் சொல்லுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நியமத்துகள் கொடுக்கப்பட்டுச்சு, அல்லாஹ் சோதனையும் செஞ்சு பார்த்தான். அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் பேசுகின்றான். அல்லாஹ் பேசுகிறான், வலக்கது ஃபதன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் சோதித்தோம். அவருடைய அரியாசனத்திலே சடலத்தை போட்டோம். வல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதன், அவருடைய அரியாசனத்திலே சடலத்தை போட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஷைத்தானை அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இடத்துல அல்லாஹ் தஆலா உட்கார வச்சான் ஷைத்தானை. பிறகு சும்மா அனாப், பிறகு அந்த அரியாசனத்தை அல்லாஹ் தஆலா மறுபடியும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தான். அதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அரியாசனத்தில் உட்கார்ந்த அந்த ஷைத்தானுடைய பெயர் சஹர் என்பதாக சொல்லப்படுகிறது, ஆசிஃப் என்பதாக சொல்லப்படுகிறது, சர்து என்பதாக சொல்லப்படுகிறது, ஹகீக் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு பேர் தான். பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த சரித்திரம் இருக்கிறது. அதிகமான குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். சில விரிவுரையாளர்கள் ரொம்ப விளக்கமாக பேசுகிறாங்க, சில பேர் சுருக்கமாக பேசுகிறாங்க. இது சம்பந்தமாக ஹஜ்ரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் கட்டளையிட்டான். பைத்துல் முகத்தஸ் இருக்குது, அதை கட்டுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டான். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸை எப்படி கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு இரும்பு சத்தம் கூட காதில் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி அதை கட்டணும் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பெரிய இன்ஜினியர் தான். அவர் என்னென்னமோ ஐடியாக்கள் எல்லாம் அவர் யோசித்தார். ஆனால் எல்லாம் ஃபெயிலியர், எல்லா ஐடியாக்களும் ஃபெயிலியர். இரும்பு சத்தம் வராமல் ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நுணுக்கமாக கட்டணும். அது எல்லாமே அவருடைய ஐடியாக்கள் எல்லாம் அது ஃபெயிலியராக போச்சு. பிறகு ஹஜ்ரத் சுலைமான்
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்விப்பட்டார்கள், கடலிலே ஒரு ஷைத்தான் இருக்கின்றது, அந்த ஷைத்தானுடைய பேர் சஹர் என்பதாக சொல்லப்படும். அந்த ஷைத்தான் ஜின்னு எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க தான். ஷைத்தான்கள் தான் ஜின்னு தான் ஷைத்தான் தான் ஜின்னு, நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள். ஸோ அந்த ஷைத்தானுடைய பேர் சஹர். அந்த ஷைத்தான் இருக்குது, அதுக்கு நிறைய ஐடியாக்கள் அதுக்கு தெரியும் அப்படிங்கிறத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்ட உடனே சுலைமான் நபி அவர்கள் சொன்னாங்க, மற்ற ஜின்களிடத்துல அல்லாஹ் தான் கைவசப்படுத்தி கொடுத்துருந்தானே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஸோ சுலைமான் நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள், எப்படியாவது அந்த ஷைத்தானை, அந்த ஜின்னை இங்கே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஜின்னை கூப்பிட்டு வர்றது ஒரு சாமானியப்பட்ட காரியம் இல்லை. அந்த ஜின்னு இருக்கிறதே அது கடலில் இருக்கக்கூடிய ஜின்னு. ஸோ அந்த கடல் எப்படிப்பட்ட கடல் அப்படின்னு சொன்னால், 7 நாட்களுக்கு ஒரு முறை மற்றொரு கடலில் இருந்து அலைகள் வந்து அந்த கடலில் போய் சேரும். அந்த மாதிரி ஒரு கடல். அந்த அலையிலே வரக்கூடிய அந்த தண்ணீரை தான் அந்த ஷைத்தான், அந்த ஜின்னு அது குடிச்சு கொண்டு இருந்தது. இப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன கட்டளையிட்டார்கள் அப்படின்னு சொன்னால், அதை தண்ணி குடிக்காத மாதிரி அதை வந்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி அது குடிக்கிறதுக்கு வேற ஒரு பானம், ஒரு மது அது ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த ஜின்னு, அந்த ஷைத்தான் அது வந்தது, பார்த்தது. ஆனால் அது சொன்னது, இது குடிக்க நல்லா தான் இருக்கும், ஆனால் ஏதோ விரோதி சூழ்ச்சி செய்து வைத்திருப்பதை போல தெரிகிறது, விரோதி ரொம்ப புத்திசாலியான விரோதி அப்படி சொல்லிட்டு அது குடிக்காமல் போயிடுச்சு. ஆனால் தாகத்தினாலே வேற வழி இல்லை, குடிக்காமல் இருக்கவும் முடியலை. ஒரு கட்டத்தில் அது நிர்பந்தப்பட்டு அது அந்த பானத்தை குடித்தது. குடித்தா புத்தி பேதலிச்சது. சாராயம் குடித்தா தானே ஆகும், புத்தி பேதலிச்சது. அப்போ மற்ற ஜின்னுங்க சாதாரணமாக அந்த ஜின்னை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அந்த ஜின்னு புத்தி பேதலித்த உடனே மற்ற ஜின்னுங்க அந்த ஜின்னை கொண்டு வந்து சேர்த்தது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மோதிரத்தை கொடுத்துருந்தான். அந்த மோதிரத்தை வைத்து தான் அந்த ஜின்னு ஷைத்தான்கள் எல்லாம் கட்டுப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், ஷயாத்தீன குல்ல பன்னாயின் கப்பாஸ் ஆஹரீன முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபார். அதிலெல்லாம் அல்லாஹ் தான் சொல்கிறான், ஒரு மோதிரம் ஒன்று கொடுக்கப்பட்டு இருந்தது. அந்த மோதிரத்தினால தான் இந்த ஜின்னு ஷைத்தான்கள் கட்டுப்பட்டு இருந்தது. ஒன்று சுலைமான் நபி அந்த மோதிரத்தை காட்டினார்கள், அல்லது அந்த ஜின்னுடைய 2 புஜங்களுக்கு நடுவிலே ஒரு முத்திரை அடிக்கப்பட்டது. ஸோ அதனால் அந்த ஜின்னு வேறு வழி இல்லாமல் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அது இருந்தது. ஸோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஜின்னுக்கு கட்டளையிட்டார்கள், நீ வந்து இந்த மாதிரி பைத்துல் முகத்தஸை இப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இரும்பு சத்தம் வரக்கூடாது, இரும்பு சத்தம் வராமல் கட்டணும் அப்படின்னு. அப்போ இந்த ஜின்னு என்ன செஞ்சிச்சு, போய் புதுகுது பறவையினுடைய முட்டைகளை எல்லாம் கொண்டு வந்தது. புதுகுது பறவை அப்படின்னு சொன்னால் அந்த மரங்கொத்தி பறவை, அதான் புதுகுது பறவை. அது போய் அதனுடைய முட்டைகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி வைத்தது. இப்போ அந்த மரங்கொத்தி புதுகுது பறவை அது வந்துச்சு, முட்டைகளை பார்த்தது, 4 பக்கட்டும் சுற்றி வந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்த முட்டையை எடுக்க முடியாது அப்படிங்கிறது அந்த மரங்கொத்திக்கு தெரிஞ்சு போச்சு, புதுகுதுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அது பறந்து போயிட்டு அது அல்மாஸ் அப்படிங்கிற ஒரு கல்லை கொண்டு வந்தது. இந்த அல்மாஸுங்கிற கல் வந்து வைரத்தை அறுக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கல் தான் இந்த கல். வைரத்தை, அதாவது இந்த கல்லை கொண்டு எதை வேண்டுமானாலும் அறுக்கலாம், சத்தமே வராமல் வைரத்தை
வைரத்தையும் மறுக்கலாம், இரும்பையும் மறுக்கலாம், எதை வேண்டுமானாலும் மறுக்கலாம். ஆக மொத்தம் அது ஒரு கல். அந்த கல்லை அது எங்கே கிடைக்குங்கிறதுலாம் அது ரொம்ப அபூர்வமானது. ஸோ அது இந்த ஹுதுஹுது பறவை, மரங்கொத்தி பறவை, சுலைமான் நபி அவங்க கூட இந்த ஹுதுஹுது பறவை, மரங்கொத்தி பறவை எப்பயுமே இருக்கும். அதை வச்சு அவங்க பயன்படுத்தின காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது போனாங்கன்னா தண்ணி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. இந்த பறவைகள் பறந்து போய் எங்கே தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு சொல்லும். அதே மாதிரி தான் இப்போ இந்த அல்மாஸ் அப்படிங்கிற அந்த கல்லை கொண்டு வந்து அந்த கண்ணாடி மேலே போட்டு அந்த கண்ணாடியை உடைக்க வச்சு அப்புறம் அதிலிருந்து முட்டைகளை அள்ளிட்டு போச்சு. ஆனால் அந்த கல்லை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த கல்லை வச்சு தான் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்படுத்தின அந்த ஜின்னு அந்த பைத்துல் முகத்தஸை கட்டுச்சு. அதில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், சமயங்களில் பைத்துல் ஹலாவுக்கு போகும்போது, பாத்ரூமுக்கு போகும்போது, குளிக்க போகும்போது, 1க்கு 2க்கு போகும்போது அவங்க அந்த மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போவாங்க. ஒரு வாட்டி அவங்க இந்த மாதிரி பாத்ரூமுக்கு போகும்போது மோதிரத்தை கழட்டி அந்த ஷைத்தான்கிட்டையே கொடுத்துட்டு போனாங்க. எல்லாரையும் நம்பிடக்கூடாது பாருங்கள். ஆனால் சுலைமான் நபி அவர்கள் அந்த ஜின்னு ஷைத்தானை நம்பிட்டாங்க. நம்பி அதனுடைய கையில் கொண்டு போய் அந்த மோதிரத்தை கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் அது ஜின்னு தான், அது ஷைத்தான் தான். ஷைத்தான் புத்தி இருக்கத்தான் செய்யும். அதை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இவர் கடமையான குளிப்பை குடிப்பதற்காக வேண்டி போனார். இந்த ஜின்னுக்கிட்ட கொடுத்துட்டு போனால் அந்த ஜின்னு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த மோதிரத்தை வாங்கி தான் கையில் போட்டுக்குச்சு. தான் கையில் போட்ட உடனே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற உருவம் அதற்கு கிடைத்தது. அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா, ஜின்னு அப்படிதான், யார் உருவத்தில் வேணாலும் ஜின்னால் மாற முடியும். ஜின்னுகளை பற்றி உலமாக்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க. யத்தஷக்கலு அஷ்காலின் முஹ்தலிஃபா, பலதரப்பட்ட உருவங்களில் அதனால் உருவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி உலமாக்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது சுலைமான் நபி அவர்களுடைய உருவத்தை எடுத்து அந்த மோதிரத்தை சுலைமான் நபி கிடைக்கக்கூடாது அப்படின்னு தூக்கி கடலில் தூக்கி வீசிடுச்சு அந்த ஷைத்தான். அது கடலில் தூக்கி வீசிட்டு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்தில், சுலைமான் நபி அவர்களினுடைய அரியாசனத்தில் அது போய் உட்கார்ந்துருச்சு. சுலைமான் நபி அவர்களுக்கு எதுவெல்லாம் கட்டுப்பட்டு இருந்துச்சோ அது எல்லாம் இப்போ இந்த ஷைத்தானுக்கு, இந்த ஜின்னுக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சுலைமான் நபி அவர்களுக்கு 100 மனைவிகள் இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அத்தா, அவருக்கும் 100 மனைவி, இவருக்கும் 100 மனைவி. அவங்க மனைவிமார்கள் கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. இது நம்ம வீட்டுக்காரர் தானா அப்படின்ட்டு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. சில விஷயங்கள் அறியப்படாத சில விஷயங்களும் நடந்தது அப்படின்னு உலமாக்கள் எழுதுகிறார்கள் கிதாபுகளிலே. ஆக மொத்தத்தில் அந்த ஜின்னு சுலைமான் நபி அவர்களுடைய அரியாசனத்தில் உட்கார்ந்துச்சு பாருங்க. அதை தான் அல்லாஹ் சொல்றான். வலக்கது ஃபதன்னா சுலைமான் நபி அவர்களை நாம் சோதித்தோம். வாழ்க்கைனா அலா குர்சியிஹி ஜஸதன், அவருடைய அரியாசனத்திலே சடலத்தை நாம் போட்டோம் அப்படின்னா அந்த ஷைத்தானை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோம். இப்போ பவர் இல்லாமல் போயிடுச்சு, இவருக்கு இந்த சைத்தானுக்கு பவர் வந்துடுச்சு. இப்போ அந்த சைத்தானு ராஜாவா அட்டுழியம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிச்சு. அப்போது அந்த காலத்தில் இருந்த ஒரு மனிதர், அவருக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல இருந்த மனிதர் ஒருத்தர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், எப்பா இவரை பார்க்குறதுக்கு சுலைமான் நபி மாதிரியே தெரிய மாட்டேங்குது, இவர் வேற என்னமோ வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் அந்த ஜின்னுக்கிட்ட தான், சுலைமான் நபியுடைய வேடத்தில் தானே இருக்குது, அதுக்கிட்ட அவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாருன்னா, அரசரே, ஒருத்தருக்கு இரவு நேரத்தில் குளிப்பு கடமை ஆகிடுச்சு, குளிர் நேரம், அவரால் குளிக்க முடியல குளிரில், சூரியன் உதயமாகின்ற வரையிலும் காத்திருந்து பிறகு அவர் குளிக்கலாமா, சூரியன் உதயமாகிற வரைக்கும் குளிக்காமல் இருந்து பிறகு குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்விகள். உடனே அந்த ஜின்னு சைத்தானு அது சொன்னிச்சு, அதனால் என்ன இருக்குது, எப்போ தோதுவோ குளிச்சுட்டு போ அப்படி சொல்லி இப்படி அந்த ஜின்னு சைத்தான் சொன்னது.
அப்பயே புரிஞ்சுக்கிட்டார், ரைட்டு இருக்கிறது சுலைமான் நபி இல்லை, இது ஏதோ ஒரு சின்ன சைத்தான் தான் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ஒரு 40 நாள் என்னமோ சுலைமான் நபி அவர்களினுடைய அரியாசனம் பதிக்கப்பட்டது. அந்த அரியாசனத்தில் ஷைத்தான் உட்கார்ந்து ஆட்சி செலுத்தி கொண்டு இருந்தது. பிறகு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மீனுடைய வயிற்றிலே இருந்து அந்த மோதிரம் அது மறுபடியும் சுலைமான் நபி அவர்களுக்கு கிடைத்தது. அது கிடைச்ச உடனே மறுபடியும் அந்த எல்லாரும் இவங்க சுலைமான் நபி அவர்களுக்கு கட்டுப்பட ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த ஜின்னு சைத்தான் மாட்டிக்கிச்சு, அது செஞ்ச சூழ்ச்சி அது தெரிஞ்சு போச்சு, அது மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வலக்கது ஃபதன்னா சுலைமான் நபி அவர்களை நாம் சோதித்தோம், வல்கைனா அலா குர்சியிஹி ஜஸதன், அவருடைய அரியாசனத்திலே சைத்தானை நாம் அமர்த்தினோம். பிறகு சும்மானார், பிறகு அவர் நம் பக்கமாகவே திரும்பினார். அல்லாஹ்வை தவிர யார் உதவி செய்ய முடியும்? பெரிய அரசனாயிரு, யாராவனாயிரு, ஆனால் அல்லாஹுவின் பக்கம்தான் திரும்பியாகணும். அவனை தவிர யார் பக்கமும் திரும்ப முடியாது. ஸோ அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார். அல்லாஹ் என்ன செஞ்சான்? இழந்து போன அவருடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுபடியும் அல்லாஹ் கொடுத்தான். பிறகு அல்லாஹ் கால ரப்பி ரசூலி வஹபலி, நிறைய விளக்கம் இருக்குது இது சம்பந்தமாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.